இந்த காலத்துல எல்லாம் யாரு சார் ஜாதி பாக்குறாங்க? பாக்குறாங்களே. நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாயும் ஞாயும் யாராகியரோ அப்படின்னு பயங்கர ஹிட்டான பாடலை நம்ம எல்லாருமே ரசிச்சிருப்போம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த பாடல் காதல் ஜாதி பார்த்து வரல அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி தருது. தாவேகாவினுடைய கொள்கை திருக்குறளா இருக்கக்கூடிய பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற திருக்குறள் மனிதர்களுக்குள்ள கிடையாது, மற்ற பிற உயிர்களுக்கும் மனிதனுக்குமே எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லுது. சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு ஔவையார் எழுதக்கூடிய ஒரு பாடல்ல கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. 11, 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சாதின்ற கட்டமைப்பு வருது நம்மளுடைய தமிழ்நாட்டுல. அங்க வள்ளலார் எழுதுறாரு, இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய் புன்செயில் எருவாக்கி போட்டுன்னு எழுதக்கூடிய அந்த பாடல்ல இந்த சாதி சாத்திரம் இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மண்ணை வெட்டி குழி தோண்டி புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம பள்ளியில இருந்து படிச்சுட்டு வரக்கூடிய பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 8, 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்க சாதி அப்படின்ற கட்டமைப்போ தீண்டாமை அப்படின்ற ஒன்னும் கிடையவே கிடையாது. இலக்கியங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு சமத்துவ மனநிலைக்கு மீண்டும் திரும்புவோம்.